ஹாய் ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஸோன் சொல்லறம். எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா ப்ரொமோ ஒன்று வந்திருக்கு. இந்த ப்ரொமோ யாரை பற்றி வந்திருக்குன்னா, திவ்யாவோட கேமை உடைக்கிற மாதிரி அமித் அவர்களும் டென்ஷனாக இருக்காரு, சாண்ட்ரா அவர்களும் டென்ஷன் ஆகி ஒரு சில விஷயங்கள் சொல்கிறாங்க. அதை பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி பார்க்குற எல்லோரும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி. நிறைய பேர் நல்ல ஒரு கமெண்ட்ஸ் கொடுக்குறீங்க, ரொம்ப நல்ல ஒரு விஷயம் சொல்கிறீங்க. அதே மாதிரி நீங்கள் ரொம்ப ட்ரூ ரிவ்யூவர் சொல்கிறீங்க. அதெல்லாம் வந்து பெரிய விஷயம். அதை நான் வந்து கடைபிடிக்க கண்டிப்பாக நான் ட்ரை பண்ணுவேன். என்ன தப்பு நடந்தாலும் கண்டிப்பாக சொல்லுவேன். சரிங்களா? சரி, இப்போ வந்து என்ன சம்பவம் நடக்குதுன்னா, திவ்யாவோட விஷயங்கள் வந்து இங்கே வந்து பெரிய பூதாகரம் வெடிக்குது. திவ்யாவோட கேம் அப்படியே விஜய் பார்வதியோட ஸ்டைல் எடுக்கிற மாதிரியே இருக்குது அப்படின்னு சாண்ட்ரா திங்க் பண்ணுறாங்க. அமித் அவர்கள் காலையில் ஒரு விஷயம் பண்ணியிருப்பார் போல இருக்குது. ஒன்றுமே இல்லை, ஏதோ ஒன்று லைட்டாக சொல்லியிருக்காரு போல இருக்குது. அதுக்கு வா அப்படின்னு கத்திருக்காங்க பொழுது அவருக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்கு போல இருக்குது. அதே எல்லாரும் முன்னாடி அசிங்கப்படுத்துகிற மாதிரி பண்ணியிருக்காங்க போல இருக்குது. அதை வந்து அமித் வந்துட்டு சாண்ட்ரா கிட்ட சொல்லக்கூடிய விஷயங்கள் வந்து, அமித் வந்துட்டு திவ்யா வச்சு ஒன்றுமே பண்ண முடியாது, மோஸ்ட் ஆஃப் த டென்ஷன்ஸு இந்த வீட்டில் வந்து அவளால் தான், லைட்டாக நான் சொன்னதுக்கு வாவனை அப்படியே கத்துறாங்க பயங்கரமாக. அப்படிங்கும்போது சாண்ட்ரா என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்க பாருவோட ஸ்டைலை வந்துட்டு எடுத்திருக்காங்க, அந்த ரூட்டை அவங்க ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க. அதேமாதிரி இந்த வாட்டி அகெயின் நான் தான் வந்து ஃபஸ்ட்டு பர்ஃபார்மன்ஸில் வருவேன், நீங்கள் வேணால் பாருங்கள். இப்போ வந்து ஒரு ஜோன் இருக்குல்ல அவங்கள சுற்றி அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. என்னென்னா அன்பு கேங் சுற்றி இருக்காங்களா, இவங்க கிட்டலாம் வந்துட்டு அவங்க ஏன் என்னை அவாய்ட் பண்ணுறாங்க, அவங்க ஏன் என்னை அவாய்ட் பண்ணுறாங்கன்னு ரிஜிஸ்டர் பண்ணிகிட்டே இருக்காங்க. புரியுதுங்களா? இப்போ வந்துட்டு அந்த ஒரு பெஸ்ட்டு ஒஸ்ட்டு பர்ஃபார்மன்ஸ் வரும்ல, இன்னும் இன்றைக்கி வியாழக்கிழமை வந்துருச்சா, நாளைக்கு வெள்ளிக்கிழமை, நாளைக்கு தெரிஞ்சிடும். அன்றைக்கி பாருங்கள், அவங்களுடைய விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு தெரிய வரும். அன்றைக்கி எல்லோரும் எப்படி சேஞ்ச் ஆகிறாங்கன்னு பாருங்கள், அன்றைக்கி கொடுக்குற அக்யூசேஷன்ஸை பாருங்கள் அப்படின்ற மாதிரி நம்ம சாண்ட்ரா வந்துட்டு அமித் கிட்ட சொல்கிறாங்க. அப்போ வந்துட்டு நம்ம விக்ரமையும் கனியும் சொல்கிறாங்க. கனி வேண்டிகிட்டு இருக்காங்க பிக் பாஸ் அப்படின்னு. என்ன வேண்டாங்கன்னு தெரியல. ஸோ கரெக்டாக அந்த எப்படி ப்ரொமோஸ் காமிக்கிறாங்க பாருங்கள், அவங்க எப்படி மாறுறாங்க. ஏன்னா அமித் கிட்ட வந்து விக்ரமும் நம்ம கனி நல்லா பேசுகிறாங்க. சரிங்களா? இப்போது அன்னைக்கு பாருங்கள் அவங்க மாறுற விஷயங்கள் தெரியும் அப்படின்றாங்க. யாரை தூக்கி ஃபஸ்ட்டு பர்ஃபார்மன்ஸ் தூக்கி பிடிச்சி போட போகிறாங்கன்னு தெரியல. சரி, இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். உண்மையிலே பார்த்தீங்கன்னா திவ்யாவோட கேம் வந்துட்டு பெருசாக அளவுக்கு இல்லை, ஆனால் ஓட்டு பார்த்தீங்கன்னா அப்பா வெப்புறாது, ஒன்றுமே புரியலையப்பான்ற மாதிரி வந்துட்டு ஓட்டு தாரையாக கொட்டுது. என் சத்தியமாக புரியல எப்படின்னு. உங்களுக்கு என்ன தோணுதுன்னு சொல்லுங்கள். ஆனால் வெளியில் வந்து நிறைய சோஷியல் மீடியாவில் பார்த்தீங்கன்னா பிஆர் ஓட்டுன்னு போட்டு கிழிச்சிட்டு இருக்காங்க. உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். உங்களுக்கு என்ன தோணுது? அதேமாதிரி திவ்யா உண்மையிலேயே வந்துட்டு சாண்ட்ரா சொல்கிற மாதிரி வந்துட்டு விஜய் பார்வதி முன்னாடி ஒரு ரூட் எடுத்தாங்க பாருங்கள், அப்படியே கத்தி இது பண்ணி அப்படின்ற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. அது உண்மையாக? மறக்காமல் கீழே கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே.